என் இனிய தமிழ் நண்பர்களே, தெய்வீக குரலில் மனித குரல் என்ற தலைப்பில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மனம் மகிழும் டாக்டர் எம் சந்திரசேகரன், ஸ்ரீ மீனாட்சி மருத்துவமனை, ஓமலூர். இப்பகுதியில் நாம் திருவள்ளுவர் எழுதிய குரல்களுக்குண்டான சிறுகதைகளை பார்த்து வருகிறோம். இக்கால மனித வாழ்வில் நடைபெறும் அன்றாட நிகழ்வுகளை இக்குரலின் கதைகளின் பொருளாக கொடுத்துள்ளதால் திருவள்ளுவர் கருத்துக்கள் எப்பொழுதும் பொருந்தும் என்பதை நாம் உணரலாம். தற்போது அவர் எழுதிய கொல்லாமை அதிகாரத்தில் 6ஆம் குரல், இது எண்ணிக்கைப்படி 326ஆம் குரல். குரலின் கருத்தையும் கதையும் இணைத்து ரசிக்க கேட்டுக்கொள்கிறேன். குரல் என்னவென்றால், கொல்லாமை மேற்கொண்டொழுகுவான் வாழ்நாள் மேல் செல்லாது உயிரினும் கூற்று. இதன் பொருள் என்னவென்றால், கொல்லாத அறத்தை மேற்கொண்டு நடக்கின்றவனுடைய வாழ்நாளின் மேல் உயிரை கொண்டு செல்லும் கூற்றுவனும் செல்ல மாட்டான். கதையை பார்ப்போம். கந்தன், கண்ணன் சகோதரர்கள். ஏழை குடும்பம். தாய் தந்தை இழந்தவர்கள். தாய் மாமன் தயவில் வளர்ந்தவர்கள். கண்ணன் தடுமாறி பள்ளி படிப்பு முடித்து எலக்ட்ரீஷியன் ஒருவரிடம் தொழில் கற்கச் சேர்ந்து 4-5 வருட பயிற்சி பெற்ற பின் எலக்ட்ரிக்கல் வேலை செய்ய லைசன்ஸ் வாங்கி 3-4 பேரை வைத்து தொழில் செய்கிறான். திருமணமாகி ஒரு மகன் ஒரு மகள் என குடும்பம் அவனுக்கு உள்ளது. கண்ணனுக்கு சகோதரன் கந்தன் மேல் அதிக பாசம். தந்தையை போல பார்த்து கொள்வான் கந்தனை. தாய்மாமன் அவனையும் படிக்க வைத்தாலும் கந்தன் விளையாட்டுத்தனமாக படிப்பில் கவனம் இல்லாமல் இருந்து விட்டான். பல கூலி வேலை செய்து தற்போது கல் குவாரியில் வெடி வைத்து கல் உடைக்கும் வேலை செய்கிறான். இதில் அவன் எக்ஸ்பர்ட். அவனுக்கும் திருமணம் ஆகிவிட்டது. குழந்தைகள் இல்லை. ஆரம்பம் முதலே அசைவ பிரியன் கந்தன். மாமா, அண்ணன் இவர்களிடம் காசு வாங்கி சிறு வயதிலேயே அசைவம் சாப்பிட்டு மகிழ்வான். உடலும் பூசியது போல கொஞ்சம் குண்டாகிவிட்டான். கண்ணன் சொன்னாலும் கேட்பதில்லை. கண்ணனுக்கு அசைவ மேல் நாட்டம் இல்லை. மின்சார கம்பத்தில் வேலை செய்யும் போது ஒருவர் தவறி விழுந்து ரத்தம் சிந்தி துடிதுடித்து இருந்ததை பார்த்து மேலும் தீவிர சைவ உணவு உண்பவரானார் கண்ணன். தன் குடும்பம், தன் தம்பி குடும்பம், பணியாளர், ஏழை, தெரிந்தவர் வாழ தினம் பிரார்த்தனை செய்பவர் கண்ணன். தன் குழந்தைகள் பொறியியல் படித்து பட்டம் பெற பொருள் பணம் சேர்த்து வருகிறார். அவர்களுக்கு படிப்பு ஆர்வம், உத்தியோக ஆர்வம் உண்டாக்கி வருகிறார். கந்தனை மருத்துவரிடம் சென்று குழந்தை பாக்கியம் கிடைக்க மருத்துவம் செய்து கொள்ள சொன்னதை கந்தன் கேட்கவில்லை. ஒரு தடவை பெரிய கட்டிட கரண்ட் வேலையில் கண்ணன் ஈடுபட்டார். 10வது மாடியில் கரண்ட் சப்ளை வரவில்லை. பணியாளரிடம் ஒரு குறிப்பிட்ட நேரம் மெயின் அணைத்து பிறகு போட சொல்லி 10வது மாடியில் என்ன பிரச்சனை என்று பார்த்து கொண்டிருந்தார். அவரது மகன் குபேரன் ஏணியை பிடித்துக் கொண்டிருந்தான். கண்ணன் வேலை முடித்து கை இருக்கும் சூழலில் கரண்ட் வர கண்ணன் தூக்கி எறியப்பட அவர் கீழே இருந்த மகன் குபேரன் மேல் விழுந்தார். நல்ல வேலை, பெரிய காயம் இல்லை. பணியாளரது கடிகார நேரமும் ஒரு கடிகார நேரமும் நிமிட வித்தியாசத்தில் இது நடந்துவிட்டது என்று புரிந்தது. கொஞ்சம் அதிகமாக எகிரி விழுந்திருந்தால் 10வது மாடியிலிருந்து விழுந்திருப்பார், இறந்தும் இருப்பார். இதனை எண்ணி கடவுளுக்கு நன்றி சொன்னார். ஒருமுறை கந்தன் நல்ல அசைவு விருந்து ஒன்று சாப்பிட்டு வேலைக்கு சென்றார். குவாரியில் நல்ல செங்குத்தான இடத்தில் விடி வைக்க வேண்டும். ஓட முடியாது. கீழே இறங்கிதான் தப்பிக்க வேண்டும். திரியை சற்று நீளமாக வைத்து இறங்கி நெருப்பு வைத்தார். ஆனால் அசைவு அன்று சாப்பிட்ட அதிகமான அசைவு இருந்தால் உடல் மந்தமான சூழ்நிலையில், உடல் ஓரளவு பூசிய குண்டான சூழ்நிலையில் சரியான நேரத்தில் இறங்காததால் வெடித்தது. தூக்கி எறியப்பட்டார். உடல் முழுந்தும் காயம், கை எலும்பு முறிவு. கந்தனை மருத்துவமனையில் சேர்த்து மருத்துவம் பார்த்து தேற்றினார். இருப்பினும் கை பாதிப்பால் விடிவேலை செய்ய முடியாது என்ற நிலை ஆனது. மாற்றுத்திறனாளி ஆகிவிட்டார். கண்ணன் உயிர்கொலை விருப்பு பிரார்த்தனைகள் ஆபத்தில் காப்பாற்றியதை
தன்னை காப்பாற்றியதை உணர்ந்தார். தன் பிரார்த்தனையால் கந்தன் பிழைத்தாலும் வாழ்வு வீணானதை எண்ணி வருந்தினார். கந்தனுக்கு மீளக்கடை வைத்து தந்தார். ஆனால் வழக்கம்போல் கந்தன் அசைவம் சாப்பிடுவதும் ஓரளவு வாழ்வில் அலட்சியமாக இருப்பதும் எதிர்காலத்தை பற்றி எண்ணாமல் இருப்பதுமாக வாழ்க்கையை தொடர்ந்தார். இத்துடன் இக்கதை முடிகிறது. அன்பு நண்பர்களே, நாம் உண்ணும் உணவில் அசைவம் சைவம் என்று இரண்டாக உள்ளது. இன்றைய வாழ்நாளில் அசைவம் உண்போர் பலராகவும் சைவம் தேர்ந்தெடுப்பவர்கள் சிலராகவும் உள்ள ஒரு சூழ்நிலை பார்க்கிறோம். அதே போன்று மருத்துவத்துறையும் அசைவ ஒரு சில நன்மைகள் உள்ளதை கூறியுள்ளது. ஆனால் இதில் என்னவென்றால், எல்லோருடைய ஒரு கருத்து என்னவென்றால், அசைவம் சரியாக செய்தால் நல்ல ருசியாக இருக்கும், அந்த ருசி கொஞ்சம் அதிகமாக சாப்பிட செய்யும், அதனால் அசைவ பிரியர்கள் அதிகமாவார்கள், அதனால் அசைவ உணவு சமைக்கப்படுவதும் அதிகமாகும் என்று இந்த மாதிரி நாம் பலவற்றை சிந்தனை செய்துக்கிட்டே போகலாம். இது பிராக்டிக்கலாக உலகில் நடந்து கொண்டிருப்பதாகவும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். இதில் நாம் நினைப்பது என்னவென்றால், உயிர்கொலை தவிர்க்கப்பட வேண்டும். ஆனால் உயிர்கொலை தவிர்க்க வேண்டும் என்பதில் அசைவம் இல்லாமல் போய்விடும். அதே சமயம் உலகில் உயிரினங்கள் சம நிலையில் இந்த அசைவம் உண்ணுதல் ஒரு முக்கியமான பங்காக வைக்கப்பட்டதாக அறிஞர்கள் பலரும் கூறுகிறார்கள். இன்றைய சூழ்நிலையில் அசைவம் சாப்பிடுவதை நிறுத்த முடியாது. ஆனால் 2 காரணங்கள் இதில் சிந்திக்கலாம். உயிர்கொலை தவிர்ப்பதற்காகவும் நாம் அசைவம் சாப்பிட நிறுத்தலாம். அசைவம் அதிகம் சாப்பிட்டால் உடலில் பல பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புள்ளது என்பதை உணர்ந்து அதை குறைத்துக் கொள்ளலாம். இதனால் சைவம் சாப்பிடுவதால் பிரச்சனை வராது என்று சொல்வதற்கில்லை. எல்லாவற்றிலும் அளவு என்பது தேவையான ஒன்று. ஆனால் நமது இந்திய கலாச்சார பிரகாரம் உயிர்கொலைகள் தவிர்த்தால் அது ஒரு புண்ணிய கணக்கு என்ற ஒரு நம்பிக்கை பல காலமாக ஆயிரக்கணக்கான வருடங்களாக உள்ளதையும் நாம் இங்கே சிந்தனை செய்ய வேண்டியது. அதாவது ஒரு சில நம்பிக்கைகள் ஏற்றுக்கொண்டு நடப்பதால் வாழ்வில் ஒரு அமைதியும் ஒரு தன்னம்பிக்கையும் அதே சமயத்தில் ஒரு முன்னேறுவதற்கு உண்டான ஒரு உறுதியும் கிடைப்பதாகவும் நாம் நினைக்கலாம். அதாவது உடல் சூழ்நிலையும் மணல் சூழ்நிலையும் சேர்ந்து இணைந்து செயல்படும் காரியங்கள், நல்லவற்றை செய்வதற்காக சேர்ந்து செய்யப்படும் காரியங்கள் வெற்றியரும் என்று ஒரு தத்துவம் நாம் உணரலாம். அசைவம் சாப்பிடுபவர்கள் மனசாட்சி பிரகாரம் அது ஒரு உயிர்கொலை என்று வருத்தப்பட்டால் அல்லது உடலுக்கு சூழ்நிலை கெட்டு வருத்தப்பட்டாலோ அவருடைய செயல்பாட்டு திறமை மாறலாம். இதையும் நாம் நினைக்க வேண்டியிருக்கிறது. அதனால் நாம் இந்த சூழ்நிலையில் அவரவர்களுக்கு வேண்டியதை தேர்ந்தெடுத்து வாழ்ந்து கொள்ள வேண்டும் என்பதை தான் நாம் இந்த ஒரு சூழ்நிலையில் சொல்ல முடியும். இதை நாம் சிந்திப்போம். இத்துடன் கடைபிடிக்கிறது. வேறொரு குரலுடன், அதன் கதையுடன், அதன் பொருளுடன், படங்களுடன் மீண்டும் உங்களை சந்திக்க விரும்பும் டாக்டர் எம். சந்திரசேகரன், ஸ்ரீ மீனாட்சி மருத்துவமனை, ஓமலூர். கதையில் வரும் நிகழ்வுகளும் பொருளும் கதையும் கருத்தும் படங்களும் யாவும் கற்பனையானவை. யாரையும் எதையும் எப்பொழுதும் குறிப்பிடுவது அல்ல. அவை கதையை சொல்ல வந்தவை. இக்கதையில் வரும் படங்கள் வலைதளத்தில் எடுக்கப்பட்டது. அவை பதித்தவர்கள் எங்களது மனமார்ந்த நன்றி. மனங்கவரும் முருகனால் தமிழ் மேலும் வளர்ந்து மக்கள் வாழ்வு வளம் பெற வேண்டி விடைபெறுகிறேன். வாழ்க தமிழ், வாழ்க திருவள்ளுவர், வாழ்க திருவள்ளுவர் எண்ணங்களும் செல்லும். வணக்கம்.